எல்லோரும் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் டாஸ்கில் வந்து அந்த ஏற்கனவே டெவிலாக போட்டோம்னா ஏஞ்சலாக நடந்துக்க வேண்டியது, ஏஞ்சலாக போட்டால் டெவிலாக நடந்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர் சுற்றி இருந்தாங்களே, நம்மளுடைய ஜாக்கு சௌந்தர்யாவும். அவங்க 2 பேர்த்தையும் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை போட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் வந்து உப்பு இல்லாமல் வந்து 2 பேரும் கொடுத்துருக்காங்க போல். அப்போ அவர் என்ன கொடுக்குறாரோ அந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து சௌந்தர்யாவை வந்து தள்ளிட்டாங்க. சௌந்தர்யாவுக்கு உனக்குலாம் மூளையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ராணுவ சொன்ன உடனே சௌந்தர்யாவுக்கு அடுப்பாகி சுய புத்தின்னு ஒன்று இருக்கணும், உனக்குலாம் அந்த புத்தியே கிடையாது அப்படிங்கிற வந்து சௌந்தர்யா திட்டுற விஷயத்த போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப இந்த ரெண்டு டாஸ்கில் பார்க்கும்போது அந்த யார் அது நம்ம ஜெஃப்ரி பைவில் வந்து ரொம்ப இதாகிட்டு அந்த என்ன சொல்கிறது தன்னை இது போட்டுட்டு இருந்தால சிட்டப்ஸ்லாம் போட்டுட்டு இருந்த டைமில் அது வேறு பயங்கர ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமாச்சு. பையன் கதறி அழும்போது அதெல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு செஞ்சு முடிச்சோன்னே அந்த பையன் அழுகும்போது கூட உட்காந்து 2 பேரும் அழுதுட்டு இருந்தாங்க, ஜாக்கும் சௌந்தர்யாவும் ஜாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் சில இடங்களில் வந்து பிடிக்குது, சில கேமில் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் கூட அவங்களோட கேமில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள பற்றி அவங்க ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி வந்து பயங்கர அக்கறையாவோ வந்து ரொம்ப ஜென்யூனான பர்சன்ஸு அப்படியே லைட் ஹார்ட்டட் ஆட்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்குமே தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரே டார்கெட்டு. அதுக்காக என்ன வேலை செய்யணுமோ அதான் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஓடிட்டு இருக்குது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிக் பாஸ் வந்து இந்த லாஸ்ட் 2 டாஸ்கில் வந்து சூப்பரான ஒரு குணங்களை வந்து வெளியே வந்துருச்சு. உள்ளுக்குள்ளே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன குணத்தில் இருக்காங்க, அவங்க வந்து நிஜமே ஏஞ்சலாக இருக்காங்களா இல்லை ஈவிலாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்கு பிறகு இதோடைய இன்றைக்கி தானே லாஸ்ட் டே, இன்றைக்கி என்னென்ன உருட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த நாட்களுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. அதாவது டெவில் டாஸ்காக இருக்கட்டும், ஈவில் டாஸ்காக இதெல்லாம் செம்மையான கண்டென்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. இந்த ஜெஃப்ரி அடிப்பட்டது, சாச்சனா மேலே வந்து வந்த வன்மமாக இருக்கட்டும், தீபக் மேலே வந்ததாக இருக்கட்டும், தர்ஷா வந்து கதர்னதாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஜாக்லின் வந்து அந்த ஃபீல் பண்ணி அந்த இது போட்டதாகட்டும், பேசின விஷயங்களாக இருக்கட்டும், ராணுவ பண்ணது எல்லாத்து மேலேயுமே ஒவ்வொரு ஃபோக்கஸ் இருக்குது. இதை வந்து விஜய் சேதுபதி எப்படி அடுத்த லெவல் ஆஃப் டிஆர்பி கொண்டு போகிறார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மட்டும் மணிக்கணக்கில் ஓடுது. அது போன ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரத்துக்கு மேலே வந்து ப்ரோக்ராம் ஓடுது. ஆனால் ஒன்றுமே இல்லை, உப்புச்சப்பு இல்லாமல் வந்து முடிஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதியை கொடுத்து அந்த விஜய் சேதுபதி அதை கேள்வி கேட்குற மாதிரி வந்து ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. பட் ஆனால் அந்த விஜய் சேதுபதி இன்ட்ரெஸ்டிங்காக கேள்வி கேட்குறாரா அப்படிங்கிறதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி கேள்வி கேட்குற ஒரு இடத்துக்குள்ளேயே வரல. ஏன்னா அவர் வந்து ப்ரோக்ராம் சரியாக பார்க்குறதில்ல, ஆனால் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நம்ம முதல்ல ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்துருக்காங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவரும் உட்காந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதை அவர் பண்ணாதனால தான் இது வரைக்குமே அந்த ப்ரோக்ராம் வந்து சரியாக போகலை. ஆனால் இந்த வாரம் வந்து கிடச்சிருக்க டாஸ்க்கு, இந்த வாரம் வந்து கொடுத்த பீக்கு, அந்த ஒரே நாள் 6 ப்ரோமோலாம் போட்டால் பார்த்தீங்களா, அன்றைக்கெலாம் வீடியோ போடணும் பயங்கர ஆசை. நான் அதை பர்டிகுலராக பர்சனல் விஷயம் ஒன்றில் மாட்டிட்டேன். இதை என்ன சொல்கிறது, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் மாட்டிக்கிறேன். ஃபேமிலியில் ஒரு கல்யாணம், அதை வந்து பார்க்க போனதுனால நம்மளால் அது பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் ப்ரோக்ராமில் அதுக்கப்புறம் உட்காந்து நேற்று நைட்டு முழுக்க உட்காந்து முடிச்சுட்டு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ஃபீல் வந்தது. ஓகே, நல்லா போயிருக்குது, ப்ரோக்ராம் சூப்பராக போயிருக்கு, இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் தான் இந்த பிக் பாஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீசன் ஆகுதா இல்லை வந்து நார்மலான சீசன் ஆகுதா அப்படிங்கிறது இந்த வாரத்தை பொறுத்தா இருக்குது. விஜய் சேதுபதி கையில் தான் இருக்குது. சௌந்தர்யா ஜாக்லின் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல அவங்க 2 பேர்த்துக்கும் ஜாக்லின் வந்து ஒரு பூச்சி மூலிகை ஓட்டிகிட்டு இருந்த அந்த கேமில் இருந்துட்டு இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடுக்குள்ளே போயிட்டாங்க, உள்ளுக்குள்ளே ஹவுஸ்மேட்டுக்கிட்டே நெகட்டிவ் ஷேடில் போயிட்டாங்க. சௌந்தர்யா வந்து ஓட்டில் வந்து எல்லா இடங்களையுமே வந்து டாப்பில் முத்துக்கு அப்புறமேட்டு முத்து சௌந்தர்யாவும் டாப்பில் இருக்காங்க. ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து வாய்ப்புகள் உண்டு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. கீழே இறக்க முடியாது, ரொம்ப கீழே இறக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருந்தால் கூட சௌந்தர்யா வந்து கேமில் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்ன தான் வந்தாலும் சரி. ராணுவ பைபிளில் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணுறது, அதில் வச்சுக்கிட்டு வந்து கேம் ப்ளே பண்ணுறான், அது அந்த பையனுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இன்றைக்கி அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ப்ரோமோ வரும்போது இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சும் லைவில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய டீட்டெயில் வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க, பேசுவோம். ஸோ இந்த லாஸ்ட்டு 4 டேஸில் நடந்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு வந்து யாரோட கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கரமாக வெளிப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் லைவில் முழுசாக வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ நான் வந்து வெறும் எபிசோட தான் வந்து பார்த்தேன், லைவை பார்க்க முடியல. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வந்து சொன்னீங்கன்னா யாருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்த பிறகு, அந்த ஈவில் ஏஞ்சல் இதெல்லாம் பார்த்த பிறகு இவங்க வந்து யார் வந்து ஓகே, இவங்க வந்து அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி யார் வந்து ரொம்ப தீர்க்கமாக நின்னாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்கள். எனக்கு யார் தோணுச்சுன்னா பவித்ரா தோணுச்சு. இந்த ஏஞ்சல் டாஸ்கில் வந்து அவங்க பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பவித்ரா வந்து பேசினது, அந்த முட்டையெல்லாம் வந்து வாயில் வச்சுருந்து அதுக்கப்புறமேட்டு அதுக்காக வந்து எஃபோர்ட் போட்டதெல்லாம் பார்க்கும்போது பவித்ரா வந்து திடீர்னு அவ்வளோ பெரிய பர்ஃபார்ம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யார் வந்து ரொம்ப புதுமையாக தோணுச்சு, இந்த சீசன்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக தெரியப்பட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் எழுதுங்க.
உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.